லா ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது த லா ஆஃப் எவிடன்ஸ் இஸ் எ செட் ஆஃப் ப்ரொசீஜரல் ரெகுலேஷன் தட் கவர்ன்ஸ் ஹவு ஃபேக்ட் ஆர் presented in a court of law. It includes rules about what is considered admissible proof and how to present evidence such as witness, testimony, documents and physical object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதாவது சாட்சிய சட்டம் என்பது நீதிமன்றத்தில் எவ்வாறு உண்மைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்பதை நிர்வகிக்கும் நடைமுறை விதிமுறைகளின் தொகுப்பாகும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரமாக கருதப்படுவது மற்றும் சாட்சியம் ஆவணங்கள் மற்றும் இயற்பியல் பொருள்கள் போன்ற ஆதாரங்களை எவ்வாறு முன்வைப்பது என்பது பற்றிய விதிகள் இதில் அடங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஹியர் ஆர் சம் திங்ஸ் டு நோ அபவுட் த லா ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டைப் ஆஃப் எவிடன்ஸ். எவிடன்ஸ் கேன் பி ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரி. ஓரல் எவிடன்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் மேட் பை எ விட்னஸ் இன் கோர்ட், வைல் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இன்க்ளூட் டாக்குமெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு பிரசன்டட் டு த கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆதார சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இங்கே இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சான்றுகளினுடைய வகைகள்னு பார்க்கும்போது சான்றுகள் வாய்மொழியாகவோ அல்லது ஆவணப்படமாகவோ இருக்கலாம். வாய்வழி ஆதாரம் என்பது நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்கும் ஒரு அறிக்கையாகும். போய் அங்கே போய் நின்று சாட்சி கொடுக்குறாங்களே வாய்வழி, அதுக்கப்புறம் அதே நேரத்தில் ஆவண சான்றுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் மின்னணு பதிவுகளை உள்ளடக்கியது. ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் காமிப்பாங்க, இல்லை வீடியோ ரெக்கார்டிங் இருந்தாலும் காமிப்பாங்க, இல்லை ஏதாவது பொருட்கள் ஏதாவது வச்சுருந்தாலும் அதையும் கொண்டு போய் காமிப்பாங்க. இந்த 2 டைப்ஸில் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா burden of proof. இது வந்து டைப் ஆஃப் எவிடன்ஸ். burden of proofனா, in criminal case the burden of proof is on the prosecution, while in civil case the burden of proof is on the plaintiff அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது இது பேர்டன் ஆஃப் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா, குற்றவியல் வழக்குகளில் ஆதாரத்தின் சுமை வழக்கு தொடரும், சிவில் வழக்குகளில் ஆதாரத்தின் சுமை வாதியின் மீது உள்ளது அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது பெர்சுமிஷன் ஆஃப் இன்னோசென்ஸ். அப்படின்னா, இன் கிரிமினல் ப்ரொசீடிங் த லா பெர்சுமிஷன் த அக்யூஸ்ட் இஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவின் குவாலிட்டி அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, குற்றமற்றவை என்ற அனுமானம்னா, குற்றவியல் நடவடிக்கைகளில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என்று சட்டம் கருதுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ். அப்படின்னா, எவிடன்ஸ் கேன் பி எக்ஸ்க்ளூடட் இஃப் இட் இஸ் மிஸ்லீடிங், confusing or a waste of time. It can also be excluded if its probative value is outweighed by the risk of unfair prejudice அப்படின்றாங்க. அப்படின்னா ஆதாரங்களை விளக்குதல். அப்படின்னா ஆதாரம் தவறாகவோ குழப்பமாகவோ நேரத்தை வீணடிப்பதாகவோ இருந்தால் அதை விலக்கிவிடலாம். நியாயமற்ற தப்பெண்ணத்தின் ஆபாயத்தால் அந்த தகுதி மதிப்பு அதிகமாக இருந்தால் அதை விலக்கப்படலாம். தவறாக அது கொண்டு வந்து சாட்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆதாரத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பார்க்கணுன்னா, அடுத்தது என்னென்னா, த சோ கால்ட் லா ஆஃப் எவிடன்ஸ் இஸ் மேட் அப் லார்ஜ்லி ஆஃப் ப்ரொசீஜரல் ரெகுலேஷன் கன்சர்னிங் த ப்ரூஃப் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட், whether involving the testimony of witness, the presentation of document or physical object or the assertion of the foreign law அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சாட்சிகளின் சாட்சியம், ஆவணங்கள் அல்லது பௌதிக பொருட்களை வழங்குதல் அல்லது வெளிநாட்டு சட்டத்தின் உறுதிப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய உண்மைகளை, ஆதாரம் மற்றும் வழக்குகள் தொடர்பான நடைமுறை ஒழுங்குமுறைகள் என அழைக்கப்படும் சான்றுகள் பெரும்பாலும் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வாட் இஸ் த ரூல் ஆஃப் லா ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்டு டு த மேட்டர் இன் இஷ்யூ. ஹியர்சரி எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட். பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஆல் கேசஸ். ஃபேக்ட்ஸ் ஜுடிஷியலி நோட்டிசபிள் நீட் நாட் பி ப்ரூவ்டு. செக்ஷன் 56 அப்படின்னுக்காங்க. அப்படின்னா என்னென்னா, த லா ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னா, அதாவது ஆதாரத்தினுடைய அடிப்படை சட்டம் என்ன, இதனுடையதுன்னா ஆதார சட்டம் அடிப்படையில் ஒரு நடைமுறை சட்டமாகும். ஆனால் சில பகுதிகளில் அது அடிப்படை சட்டமாகவும் செயல்படுகிறது. சட்டத்தின்படி பிரச்சனையில் உள்ள அனைத்து உண்மைகள் மற்றும் முக்கியமானதாக அறிவிக்கப்படும் பிற உண்மைகள் இருப்பு அல்லது இல்லாததற்கான எந்த வழக்கு அல்லது நடைமுறைகளிலும் சான்றுகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது ஆதார சட்டத்தினுடைய விதி என்னன்னா, ஆதாரம் பிரச்சனையில் உள்ள விஷயத்துடன் மட்டும் இருக்க வேண்டும். செவி வழி சான்றுகள் அனுமதிக்கப்படக்கூடாது. அனைத்து வழக்குகளிலும் ஓய்வு சான்றுகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓய்வு சான்றுகள் வழங்கப்பட வேண்டும். மூணாவது என்னென்னா, அனைத்து வழக்குகளிலும் சிறந்த சான்றுகள் வழங்கப்பட வேண்டும். நீதித்துறையில் கவனிக்கத்தக்க உண்மைகள் இருக்க வேண்டியதில்லை. நிரூபிக்கப்பட்டது எது நிரூபிக்கப்படணும் அப்படின்ற அந்த உண்மைகள் இருக்கணும் கிடையாது. ஆனால் நிரூபிக்கப்பட்டது இருக்கணும். எதனால் நிரூபிக்கப்பட்டதுன்னு அந்த செக்ஷன் 56. அதுக்கப்புறம் இந்த சான்று சட்டம் 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1872ஆம் ஆண்டு இப்ராஹிம் வெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால் இந்தியாவில் இயற்றப்பட்ட இந்திய சாட்சிய சட்டம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் போது இந்திய நீதிமன்றங்களின் சாட்சியங்களை ஏற்றுக்கொள்வதை நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் தொடர்புடைய சிக்கல்களை கொண்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதில் எவிடன்ஸில் 5 ரூல்கள் இருக்குது. அதாவது 5 ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த 5 விதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை, உண்மையானவை, முழுமையானவை, நம்பகமானவை மற்றும் நம்பக்கூடியவை அப்படின்றாங்க. அப்போது ஏற்றத்தக்கது இது மிகவும் அடிப்படை விதி மற்றும் சான்றுகளின் செல்லுபடியாகும் மற்றும் முக்கியத்துவத்தின் அளவீடு ஆகும். 2வது உண்மையானது ஏதாவது ஒன்றை நிரூபிக்க சம்பவத்துடன் தொடர்புடைய ஆதாரங்கள் இதில் இணைக்கப்பட வேண்டும். ஏதோ ஒன்று நடந்துச்சு, அதில் என்ன ஆதாரம் சொல்லிட்டு அதோட இணைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைவு 3வது, 4வது நம்பகத்தன்மை, 5வது நம்பக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 ரூலை இதில் கொடுத்துருக்காங்க. எதுலனா அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 5 ரூல்ஸ் இருக்குது. What is the purpose of evidence கேட்குறாங்க. அதாவது just as in a criminal case evidence provided the fact as to whether someone is guilty or not or whether something is true or not அப்படின்றாங்க. அதாவது purpose the important point about proportioner which constraint evidence is not that they are true or false but they are serve as the basis of கன்க்ளூஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா அதனுடைய பர்பஸ் என்ன, எவிடன்ஸினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு கிரிமினல் வழக்கை போலவே ஒருவர் குற்றவாளியா இல்லையா அல்லது ஏதாவது உண்மையா இல்லையா என்பதற்கான உண்மைகளை ஆதாரம் வழங்குகிறது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, ஆதாரமாக இருக்கும் முன்மொழிகளின் முக்கிய அம்சம் அவை உண்மை அல்லது பொய் என்பதை அல்ல, ஆனால் அவை ஒரு முடிவுக்கு அடிப்படையாக செயல்படுகின்றன. ஒரு ஆதாரம் நமக்கு இருந்தால் தான் அது ஒரு முடிவை நம்மளால் கொண்டு போக முடியுன்றது ஆதாரமாக செயல்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எவிடன்ஸ், என்ன எக்ஸாம்பிள் இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் டைரக்ட் எவிடன்ஸ் இன்க்ளூடு ஏ ரெக்கார்டட் கன்ஃபியூஷன் பை த டெஃபண்டன்ட், ஏ டெஃபண்டன்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆன் ஏ வெப்பன் யூஸ்டு டு கமிட் ஏ கிரைம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸும் இதில் இருக்கான்னா எப்படி அண்ட் ஹவு தே அஃபெக்ட் எ கேஸ் அப்படின்னா, எவிடன்ஸ் கேன் டேக் த ஃபார்ம் ஆஃப் டெஸ்டிமோனி, டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோஸு, வாய்ஸ் ரெக்கார்டிங், டிஎன்ஏ டெஸ்டிங் அண்ட் அதர் டேஞ்சபிள் ஆப்ஜெக்ட்டு இதில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போது இதில் ஆதாரத்தில் என்னெல்லாம் உதாரணமாக காட்டலாம் அப்படின்னா, நேரடி சான்றுகளின் எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிவாதியால் பதிவு செய்யப்பட்ட வாக்கு மூலம், அதுக்கப்புறம் ஒரு ஆயுதத்தின் பிரதிவாதியின் கைரேகைகள், ஒரு குற்றம் செய்யும் அந்த கைரேகைகள், டிஎன்ஏ டெஸ்ட் அது காமிக்கலாம். அதுக்கப்புறம் 21 வெவ்வேறு வகையான சான்றுகள் மற்றும் அவை ஒரு வழக்கு எவ்வாறு பாதிக்கின்றன அப்படின்றது இதில் காமிச்சிருக்காங்க. என்னென்னா, உண்மையில் சான்றுகள், சாட்சியம், ஆவணங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள், குரல் பதிவுகள், டிஎன்ஏ சோதனை மற்றும் பிற உறுதியான பொருட்களின் வடிவத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பிரைமரி எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. பிரைமரி எவிடன்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பெஸ்ட் எவிடன்ஸ் ரெஃபர் டு த ஆக்சுவல் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த கோர்ட் இன்ஸ்பெக்ஷன். அக்கார்டிங் டு செக்ஷன் 62 it is considered the highest class of evidence and must be presented before the court. It is admissible without prior notice and takes precedence over secondary evidence அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இதில் பிரைமரி எவிடன்ஸ் அதாவது முதன்மை ஆதாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, முதன்மை ஆதாரம் சிறந்த சான்று என்றும் அறியப்படுகின்றன. நீதிமன்றத்தின் ஆய்வுக்காக தயாரிக்கப்பட்ட உண்மையான ஆவணங்களை குறிக்கிறது. பிரிவு 62 படி இது மிக உயர்ந்த சாட்சியமாக கருதப்படுகிறது மற்றும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது முன்னறிவிப்பின்றி ஏற்கத்தக்கது மற்றும் 2ஆம் நிலை சான்றுகளை விட முன்னுரிமை பெறுகிறது. எது அந்த முதன்மை ஆதாரம் முதன்மை ஆதாரம் 2ஆம் நிலை சான்றுகளை விட இது முன்னுரிமை பெறுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்காங்க, என்னென்னா
வாட் இஸ் த நியூ எவிடன்ஸ் ஆக்ட், புதுசான நியூ எவிடன்ஸ் ஆக்ட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா ஆமாம், அது என்னன்னா த பாரதிய சாக்ஷா பில் 2023 was introduced the Lok Sabha on August 11, 2023 with the aim to repeal and replace the existing Indian Evidence Act 1872 Evidence Act along with two other bills intended to replace the Indian Penal Code 1860 IPC and the Code of Criminal Procedure 1973 CRPC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா புதுசான அதாவது புதிய ஆதார சட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. பாரதிய சாக்ஷா மசோதா 2023 ஆகஸ்ட் 11 2023 கொண்டு வந்தாங்க. அன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தற்போதுள்ள இந்திய சாட்சிய சட்டம் 1872 எவிடன்ஸ் சட்டம் மற்றும் இந்திய தண்டனையை மாற்றும் நோக்கத்துடன் மற்ற 2 மசோதாக்களுடன் மாற்றியமைக்கப்பட்டது. குறியீடு 1860 ஐபிசி மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது அந்த எவிடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூல் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரூல்னா, தேர் ஆர் 4 ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்: வேலிடிட்டி, சஃபிஷியன்ட்டி, ஆத்தென்டிசிட்டி அண்ட் கரன்சி. த ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த பிரின்சிபல் ஆஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அரௌண்ட் எவிடன்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூல் என்ன அப்படின்னா, அதாவது ஆதாரத்தினுடைய 4 விதிகள் வந்து சான்றுகள் 4 விதிகள் உள்ளன, அது செல்லுபடியாகும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை, போதுமானது, நம்பகத்தன்மை மற்றும் நாணயம். சான்றுகளின் விதிகள் மதிப்பீட்டின் கோட்பாடுகளுடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது மற்றும் சான்றுகள் சேகரிப்பை சுற்றியுள்ள முக்கியமான காரணிகளை முன்னிலைப்படுத்துகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எவிடன்ஸ், அதாவது லெக்சிஃபோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஏன் எவிடன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, லெக்சிஃபோரி ஆர் த லா ஆஃப் த நேஷன் ஃபோரம் இஸ் அனதர் நேம் ஆஃப் ஃபார் லெக்சிஃபோரி. ஒன் ஆஃப் திஸ் லா இஸ் எவிடன்ஸ் விச் இஸ் கவர்னட் பை த லா ஆஃப் த கண்ட்ரி இன் விச் த ப்ரொசீடிங் ஆர் ஹெல்ட் ரேதர் தென் த லா ஆஃப் த நேஷன் வேர் த allegedly violated contract was created or the காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் அக்யூர்டு அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த லெக்சிஃபோரி அப்படின்றல ஆதாரம் ஏன் லெக்சிஃபோரி அப்படின்ட்டு எப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லெக்சிஃபோரி அல்லது தேசத்தின் மன்றத்தின் சட்டம், லெக்சிஃபோரியின் மற்றொரு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டத்தில் ஒன்று சாட்சியாகும். இது மீறப்பட்டதாக கூறப்படும் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது அல்லது நடவடிக்கைக்கான காரணத்தை முதலில் பெற்ற தேசத்தின் சட்டத்தை காட்டிலும் நடவடிக்கைகள் நடைபெறும் நாட்டின் சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 மெயின் டைப்ஸ் இருக்குது ஆஃப் எவிடன்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், நேம்லி டைரக்ட் எவிடன்ஸ் ஒன்று இருக்குது, சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் ஒன்று இருக்குது. இன் திஸ் கேஸ் த பீப்புள் கண்டைன் தட் தேர் இஸ் த சர்க்கம்ஸ்டன்ஷியலி எவிடன்ஸ் ஆஃப் த டெஃபண்டன்ட் கில்ட். லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் கான்ஸ்டிட்யூட் டைரக்ட் and circumstantial evidence and how they differ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நேம்லி டைரக்ட் எவிடன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 வகையான முக்கிய ஆதாரங்கள். ஒன்று வந்து என்னென்னா நேரடி சான்றுகள், ரெண்டாவது சூழ்நிலை சான்றுகள். இந்த வழக்கில் குற்றவாளியின் குற்றத்திற்கான சூழ்நிலை ஆதாரங்கள் இருப்பதாக மக்கள் வாதிடுகின்றனர். நேரடி மற்றும் சூழ்நிலை சான்றுகள் மற்றும் அவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை விளக்குகிறது. நேரடியாக பார்த்தோம் அப்படின்றது ஒரு சான்று ஒன்று இருக்கும், டைரக்டாக. சூழ்நிலை சான்றுகள் அப்படின்றது ஒன்று இருக்கும், அந்த சூழ்நிலையில் என்ன எடுத்தாங்க இதெல்லாமே. ஸோ 2 சான்றிதழ்கள் இதற்கு காமிக்கிறாங்க, நேரடி சான்றுகள், சூழ்நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பில்லர்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் ஆஃப் 4 பில்லர் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது. அதில் ரேஷனலி, எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். 4 pillars of evidence underpin evidence based behavioral practice. அது எதுனா ரிசர்ச் எவிடன்ஸ் ஒன்று இருக்குது, ப்ராக்டிஸ் எவிடன்ஸ் ஒன்று இருக்குது, பேஷன் எவிடன்ஸ், கண்டெக்சுவல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு 4 எவிடன்ஸ் இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்போது 4 பில்லர், அதாவது அந்த ஆதாரத்தில் 4 தூண்களாக தூக்கி நிறுத்துதான். அது எதுனா பகுத்தறிவு நோக்கங்கள் மற்றும் நோக்கங்கள். சான்றுகளின் 4 தூண்கள் ஆதார அடிப்படையிலான நடத்தை நடைமுறைக்கு அடித்தளமாக உள்ளன. 1 ஆராய்ச்சி சான்றிதழ்கள், 2 நடைமுறை சான்றிதழ்கள், 3வது நோயாளி சான்றிதழ்கள், 4வது சூழ்நிலை சான்றிதழ்கள் அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இது எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஒரிஜினலி பாஸ்ட் இன் இந்தியா பை த
இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலின் 1872 கொண்டு வந்தாங்க. டியூரிங் த பிரிட்டிஷ் ராஜில் கண்டைன் ஏ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் அலைட் இஷ்யூ கவர்னிங் அட்மிசபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் இன் த இந்தியன் கோர்ட் ஆஃப் லா. த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வாஸ் ரீப்ளைஸ்ட் பை த பாரதிய சாக்ஷ்யா அதிநியாயம் ஆன் 1 ஜூலை 2024 அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய சட்டம் சாட்சி சட்டம் என்பது 1872 இயற்றப்பட்ட சட்டமாகும். இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை மேலும் 167 பிரிவுகளை உள்ளடக்கியது. இதில் சாட்சிகள் பற்றிய ஆவணங்கள், தன்மைகள் பற்றிய நீதிமன்றத்தின் ஏற்கத்தக்க பொருண்மைகள் பற்றி இதில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, பற்றியும் உள்ளன அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் இந்திய சாட்சிய சட்டம், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பற்றின ஒரு சின்ன குறிப்பு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது எதன் பற்றின ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, ஒரு கேஸை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள எப்படியெல்லாம் கொண்டு போய், அதாவது என்ன சாட்சி, எதை சாட்சியெல்லாம் இருக்கணும், நீதிமன்றம் எப்படி அணுகுது, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, எந்தெந்த சாட்சியத்தையெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எடுக்கலை, எந்தெந்த கேஸுக்கு அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு தடவைக்கு ஒரு 3 தடவை இது நீங்கள் இது காதால் கேட்டிங்கன்னா போதும், உங்களால் கண்டிப்பாக உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும், உங்களால் எழுத முடியும். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.